இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 24ஆம் நாள் 7/5/2026 மே மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:55 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி காலை 8:21 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் மாலை 4:45 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:54 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் தெற்கு பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:45 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய அணுகுமுறைகளை எளிமையாகவும் உணர்வீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. புதிய பணி வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஏமாற்றமான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சூடான விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மருத்துவ ஆலோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை எல்லாமே இன்று மலமளவென்று முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நினைத்தது சிறப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். தொழில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல உயர்வான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்று சில மகிழ்ச்சியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சம்பள உயர்வும் இருக்கின்றது. உங்களுடைய தேவையறிந்த உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. வெளியில இருந்து தேவைப்பட்ட பணமும் கைக்கும் வந்து சேரும். அவசர வேலையாக கிளம்பும் பொழுது சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த வேலைகள்ல சற்று கால தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். எந்த வேலையையுமே நீங்க தள்ளி போடாமல் இப்பொழுதே செய்து முடிப்பதும் நல்லது. பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. இன்று சில நேரங்கள்ல தனிமையாகவும் உணர்வீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நிறை குறைகளை எடுத்து சொன்னால் கோபப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல வசூல் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல மறதியினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாலையில வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதனால சற்று மனசோர்வும் ஏற்படலாம். அதிகாரிகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியிடத்துல உங்களுக்கு சாதகமான சில மாற்றங்களும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல சிறப்பாகவும் உணர்வீங்க. இயல்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். உயர் அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். பழைய நினைவுகளின் மூலமாக குழப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரம் சார்ந்த செயல்பாடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். சேமிப்பது தொடர்பான அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களின் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான தைரியமான ஒரு நாளாகவும் இருக்கும். உறுதியான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய இலக்குகள்ல வளர்ச்சியும் வெற்றியும் இருக்கும். பணிகளை குறித்த நேரத்துக்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறன்ல நல்ல தரத்தையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவுல மகிழ்ச்சியான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவருமே மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று மன உறுதியுடனும் இருப்பீங்க. முழு ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வும் இருக்கும். மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கின்ற மன உறுதியுடனும் இருப்பீங்க. அவசியமான செலவுகளும் இருக்கும். கையிருப்பை கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. தேடி போன நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில அரசாங்க இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். நகை பணம் போன்றவற்றில் அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபார ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. இன்று மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில அனுகூலமும் உண்டாகும். மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் அவர்களினால அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் வருவாங்க. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளின் வேலையில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மாலை நேரத்துல நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்து இருந்து வந்த விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் உங்களுடைய வீட்டுல நடைபெறலாம். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகளை தெளிவாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் என்று உங்கள் இடத்துல உறுதுணையாகவும் இருப்பாங்க. மனதளவுல புதிய பாதைகளும் தென்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பணி நிமித்தமான புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:45 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையுடன் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய நண்பர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. உங்களுடைய செயல்திறன் மற்றவர்களுடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம்.
திருமண உறவுல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல சுமூகமான உறவு நிலையை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பணவரவும் இருக்கும். இதனை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மன உறுதியுடன் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பிள்ளைகளுடைய வழியில சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இது மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தொழில மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். அனுகூலமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல நிம்மதியும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். இன்று வேகத்தோடும் விவேகத்தோடும் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். லாப நஷ்டங்களை நீங்க கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. செலவுகள் செய்வதில் சிக்கனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் இருக்கும். இன்று அதிகமான பணத்தை கையில கொண்டு செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. மற்றவர்கள் சொல்வதை நீங்க அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஏதாவது உடல் உபாதைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடியும் வருவாங்க. வீடு மனை வாங்குவது விற்பது போன்றவைகள் லாபகரமாகவும் அமையும். வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை நீங்கள் பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். இதற்கு உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். இன்று புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு வீண் அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கூடுதலாக வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். இதனால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. பிற்பகலுக்கு மேல சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபத்தையும் பார்த்து விடலாம். உங்கள் தாய் தந்தையின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து மதிப்புமிக்க வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்களை வாங்கக்கூடிய ஆசைகளும் நிறைவேறும். இன்று சில வேலையாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலை நேரத்துல வண்டி வாகனங்களினால செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் அன்பிற்கு உரியவர்களிடத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி தரப்புல இருந்து ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். பல நாள் நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். நெருக்கமானவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. கடன் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:45 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று நிதானத்துடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. குழப்பங்களும் நீங்கும். என்ற தெளிந்த மனதுடனும் செயல்படவும் செய்வீங்க. நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய பிரச்சனைகளை சமாளித்து முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய பணிகளை சிறப்பாக நிறைவேற்றவும் செய்வீங்க. திருமண உறவில உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவில நல்லிணக்கத்தை பாதிக்காதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். லாபம் நஷ்டம் என்று இரண்டும் கலந்தே காணப்படும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பண இழப்பு ஏற்படாமல் மட்டும் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொழில எதிர்பாராத வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உறவினர்களுடைய உதவியினால சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் நண்பர்கள் இப்பொழுது சாதகமான தகவல்களையும் தருவாங்க. வேலை இடங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற மனப்போக்குடனும் இருப்பீங்க. உரிய நேரத்துல வேலைகளை முடித்தும் காட்டுவீங்க. சிக்கல்களும் நீங்கும். பிள்ளைகளினால மன நிம்மதியுடனும் இருப்பீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். யாருக்கும் எந்த அறிவுரைகளையும் கூறவும் வேண்டாங்க. இது மற்றவர்களினால தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. புதிய திட்டங்கள் நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. சில புதிய பாதைகளும் தென்படலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான போக்குடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று ஒரு பெரிய தொகையை கொண்டு செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். வணிக திட்டங்கள்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாங்க. மாலை நேரத்துல கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பலதரப்பட்ட சிந்தனைகளினால மன அமைதி பாதிக்கப்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் தோன்றி மறையும். பொருளாதார செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மற்றவர்களின் மீதான கருத்துக்களை கூறும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த சில முக்கியமான தகவல்களும் வந்து சேரும். சமூக பணிகள்ல ஏற்ற இறக்கமான சூழல்களுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியும் உண்டாகும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எளிமையாக செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆன்மீக ஈடுபாடுகளின் மூலமாக இத்தகைய சூழ்நிலைகளை எல்லாமே திறமையாக கையாளவும் செய்வீங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. பணிகளை குறித்த நேரத்துக்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. பணிகள் இப்பொழுது சுமூகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல அகந்தையான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவில நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். தேவையற்ற விவாதங்களுக்கு இப்பொழுது இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. பணத்தை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று வேலைகள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். தொழில அக்கறையோடும் வேலைகளையும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகளும் மாறும். தேடி போகின்ற நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த முக்கியமான தகவல்களும் வந்து சேரும். சிலர் தேவையில்லாத செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. கடுமையாக உழைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை அடையாளம் காணக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அறிவுத்திறனும் அதிகரிக்கும். கடின உழைப்பிற்கான வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கத்தங்க செய்யும். யாரையும் எளிமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை அவ்வப்பொழுது நினைத்து வருத்தப்படவும் செய்வீங்க. சிலருக்கு கடன்களை தந்து முடிப்பதற்கான வழிவகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல கமிஷன் போன்றவற்றில கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும்.
என்று எதிர்பார்க்கின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசி மகிழவும் செய்வீங்க. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். அரசியல் களத்துல இருப்பவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளின் மீதான பொறுப்புகள் நிறைவேற்றவும் படும். போட்டி நிறைந்த துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். தடைப்பட்டு இருந்து வந்த வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செரிமானம் நல்லபடியாகவும் இருக்கும். கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல அன்பிற்கு உரியவர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உறவினர்களிடத்துல புரிதல்களும் உண்டாகும். புதிய முயற்சிக்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கால்நடைகளின் மூலமாக அலைச்சல்களும் இருக்கும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். குடும்ப பெரியவர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த மன ஆற்றலுடனும் கட்டுப்பாடுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலமாக மன அமைதியாகவும் உணர்வீங்க. வேலைகளை எல்லாமே குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப சூழ்நிலைகள் இன்று சாதகமாகவும் இருக்கும். இருவருக்கும் இடையில பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் செயலாற்றுவதற்குரிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொட்ட காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வாகன வசதிகளும் பெருகும். தொழில் வியாபாரம் போன்றவற்றில வெற்றியும் பெற்றுவிடலாம். பெரியவர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. இன்று சில விஷயங்கள்ல நீங்க வெற்றி பெற்று வெற்றி நடை போடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய திட்டங்களை தீட்டி அதுல சரியான முடிவுகளையும் எடுப்பீங்க. அரசாங்க வேலைகள் தடையில்லாமலும் நடைபெறும். காலையில இருந்தே ஏதாவது சற்று சோம்பலாகவும் இருப்பீங்க. பிற்பகலுக்கு மேல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. அடுத்தவர்களை நம்பியே இன்று இருக்கவும் வேண்டாம். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. தந்தையாரின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல இறங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று புதிய முயற்சிகள்ல வெற்றியும் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. பிரபலங்களிடத்துல சரியான புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். அரசு வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல சந்தை நிலவரங்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளவும் படும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. வாழ்க்கை துணையிடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகள் மகிழ்ச்சியையும் பெற்றுத்தரும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாக தங்க இருக்கும். மறைமுகமான தடைகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்நுட்ப கருவிகளின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். இசை சார்ந்த துறைகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் மறையும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் காணலாம். செயல்கள்ல திருப்திகரமான போக்கும் காணப்படும். வேலையில காட்டுகின்ற நிதானம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தையும் சரி குடும்ப நிகழ்வுகளையும் சரி மகிழ்ச்சியாக கொண்டாடவும் செய்வீங்க. இன்று ஆக்கப்பூர்வமான முயற்சிகள்ல நீங்க ஈடுபடவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்று சில வீண் வம்பு வழக்குகள்ல இருந்து தள்ளி இருப்பதே நல்லதுதாங்க. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இலக்குகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற பதட்டங்களையும் பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளையும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நம்பிக்கையுடன் செயலாற்றுவதும் நல்லது. பணியில சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறுதியுடன் செயல்படுவதும் நல்லது. தடைகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்று உதவிகரமான போக்குடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். சில கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறையில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களினால முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுகூலமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புண்ணிய நதிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடியும் வரும். இன்று பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியூகம் அமைத்து தொழில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இது உங்களுக்கு பக்க பலமாகவும் இருக்கும். எந்த வகையிலுமே நீங்க எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மனைவி இடத்துல தேவையற்ற பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடவும் வேண்டாம். என்று அமைதியாக சென்று விடுவதே நல்லது. உறவினர்கள் உங்களுக்கு எதிராக காய் நகர்த்துவதாகவும் உணர்வீங்க. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியில் சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. என்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கி தெளிவும் உண்டாகும். குடும்பத்தாரினுடைய ஆதரவுகளும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அவசரத்துக்கு வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முக்கியமான முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்கள் இடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தாய்வழி உறவினர்களினால ஆதரவான பலன்களையும் பெறலாம். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கைகூடியும் வரும். கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களிடத்துல பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைதியாக இருப்பதன் மூலமாக முறையான முடிவுகளையும் எடுப்பீங்க. பிரார்த்தனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதட்டமின்றி சமநிலையாகவும் உணர்வீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக பணியாற்றுவதன் மூலமாக சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவிட மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும்.
நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்கும். பொறுப்புகளை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. நோய் நொடி தொல்லையில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. உறவினர்களுடைய வருகையினால கலகலப்பான போக்கும் உண்டாகும். தோப்பு குத்தகை போன்றவற்றின் வழியாக தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் நீங்கும். இன்று பொருள் வரவும் இருக்கும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இன்று முக்கியமான பூஜைகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். பொருள் வரவும் இருக்கும். எந்த ஒரு நேரத்திலுமே உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. இன்று யாரையுமே எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய துணிச்சலுடனும் இருப்பீங்க. எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல நண்பர்களிடத்துல இருந்து உதவிகளும் இருக்கும். வாகனங்களை ஓட்டும் பொழுதும் சாலைகளை கடக்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தொல்லை தருகின்ற நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சோர்வு நீங்கி துடிப்புடனும் செயல்படுவீங்க. வேலை சுமை அதிகமாகவும் இருக்கும். மற்றவர்களுடைய மனது காயப்படும்படியாக நீங்க பேசிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல கூடுதலாக வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கும். நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தந்தை வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால நன்மைகளும் உண்டாகும். அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளுக்கு கூடுதலாக கவனத்தை செலுத்த வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பங்குதாரர்கள் எப்பொழுது அனுசரணையாகவும் இருப்பாங்க. மனதுல பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலமாக ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். கல்வி பணிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோக பணிகளை உழைப்பும் அதிகரிக்கும். கடன் சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வேலையாட்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்பும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன பதட்டங்களும் கவனமின்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை சமாளிப்பதற்கு அமைதியாக கடந்து செல்வதும் நல்லது. சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணியிடத்துல சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்க தங்க செய்யும். சில வேலைகள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பணிகளை கையாளும் பொழுது பொறுமையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சாதகமான போக்குடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வெற்றிகளும் தேடி வரலாம். பொருள் வரவும் இருக்கும். பயிர் தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். விவசாய வேலைகள்ல வருமானமும் இருக்கும். அரசு துறையில இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன சௌகரியங்களை இழக்க வேண்டியதும் இருக்குங்க. விட்டு கொடுக்க வேண்டியதும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில முதலீடுகள் செய்வதில் கவனமாகவும் இருங்க. விரும்பியது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பண தேவைகளும் நிறைவேறும். மன தைரியத்துடனும் இருப்பீங்க. புதிய வியூகம் அமைத்து மற்றவர்களை வியக்க வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய செய்திகளும் வந்து சேரும். மனைவி பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணி மாற்றம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். பிறமொழி பேசுகின்ற மக்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் இழுபறியாகி தங்க முடியும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலமாக நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. தொழில புதிய முதலீடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது.
இன்று தொழில்ல இருந்து வந்த சிக்கல்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. எளிமையாக முடியக்கூடிய சில வேலைகள்ல கூட போராடி தங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். முக்கிய ஆவணங்கள்ல கையெழுத்திடும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் ஏற்பட்டு இருந்த மோதல் போக்கும் மாறும். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். மற்றபடி இன்று உற்சாகத்துடனும் இருப்பீங்க. தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமையும் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. இது ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மன உறுதியின் காரணமாக வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சிறந்த முன்னேற்றத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். உங்களுடைய செயல்திறன்ல இது பிரதிபலிப்பதாகவும் இருக்கும். சக பணியாளர்களுக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருப்பீங்க. இனிமையான வார்த்தைகளினால நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். அவர்களிடத்துல இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். போதிய அளவு பணமும் கையில இருக்கும். உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். தன தானிய லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப சௌகரியங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். ஐடி வேலையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வழக்கு விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். அறிவு திறமையினால முன்னேற்றமும் உண்டாகும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். இன்று சில முக்கியமான வேலைகள்ல நீங்க ஈடுபாட்டுடனும் செய்வீங்க. நல்ல நண்பர்களுடைய பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வேலை திறனை மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நல்ல மனதை இப்பொழுது உறவினர்கள் புரிந்தும் கொள்வாங்க. தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறாமைப்படும் உறவினர்கள் கிட்ட இருந்து தள்ளி இருப்பதே நல்லது. தேவையில்லாமல் யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். உற்சாகமாக எதையும் முன்னேற்றம் செய்வீங்க. பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முன்னுரிமையும் தருவாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வழக்கமான பணிகளில் கவனமாக இருப்பதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத தனவரவும் இருக்கும். வெளியூர்ல இருந்து வருகின்ற செய்திகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல போட்டியாளர்களுடைய தொல்லைகளும் நீங்கும். உறவினர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். விவேகமான செயல்பாடுகளின் மூலமாக எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நிர்வாகம் சார்ந்த துறைகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். சில மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். பணியிடத்துல வெற்றிகரமான பலன்களும் இருக்கும். புதிய பணி வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். இன்று சிலருக்கு பணியிட மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகைகள் போன்றவற்றின் வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற மன உறுதியின் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மிதமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்கும். சரியான நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். இன்று சில தொல்லைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கலாம். பிள்ளைகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. தொழில மிதமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளுடைய தொல்லைகளும் ஏற்படலாம். வம்பு வழக்குகளில் ஈடுபடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை சுமை அதிகமாகவும் இருக்குங்க. இரவு நேர தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல எதிர்ப்புகள் அதிகரித்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். சில நல்ல வாய்ப்புகள் தள்ளி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்படலாம். வங்கிக்கு பணத்தை கொண்டு செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று மற்றவர்களுக்கு கடன் வாங்கி கடன் கொடுக்கவும் வேண்டாம். எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. எதிர்பாராத சந்திப்புகளும் நடைபெறலாம். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல கடமை உணர்வுடனும் செயல்படுவதும் நல்லது. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். முயற்சியில வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. சில சலுகைகளையும் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல முதலீடுகள்ல சற்று ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நெருக்கமானவர்கள் இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அரசு பணிகள்ல இருந்து சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். கால்நடை துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிர்பார்ப்பின்படி செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில ஏமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக 1-2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. எதிர்மறை எண்ணங்கள் ஏதாவது உங்களுக்கு வெறுமையான உணர்வுகளை ஏற்படுத்துவதாகவும் அமையும். பணிகள் அதிகமாகவும் இருக்கும். பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல சிறந்த புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எரிச்சலான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல தேவையற்ற வெறுப்பான உணர்வுகளையும் குழப்பங்களையும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். இதனால உறவுல நல்லிணக்கம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலுமே நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சிலருக்கு கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மங்களகரமான செய்திகளும் வந்து சேரும். நல்ல வேலைகளை இப்பொழுது தேடி போய் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். அதிகாரிகளிடத்துல பய உணர்வுகளும் நீங்கும். மன உளைச்சல்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நன்மைகள் நீங்கி மன நிம்மதியுடனும் உணர்வீங்க.
வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். சில அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளிநாட்டிற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எண்ணியதும் நிறைவேறும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் உங்களுடைய மனதை புரிந்து கொண்டும் செயல்படுவாங்க. பிள்ளைகள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து பணவரவும் வந்து சேரும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். விளையாட்டுத்தனமாக யாருவிடமும் பேசிவிடவும் வேண்டாம். இணையதள பேச்சுக்களை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே கவனமாக பேசுவதும் நல்லது. சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மன மகிழ்ச்சியும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் நீங்கும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. எதிரிகளினால் ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். என்ற நண்பர்கள் வீட்டுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்குடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நுட்பமாக சில விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பழைய வாகனங்களை மாற்றி அமைக்கவும் செய்வீங்க. பணிபுரியும் இடத்துல புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.